தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது, இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அது வாங்கினா இது இலவசம். இந்த படத்துல நமக்கு தெரிஞ்ச ஒரே முகம் விஜய் டிவி ராமர். அவர் தான் இந்த படத்தோட கதாநாயகர். ஆனா அவரே இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரல. அதுதான் இந்த படத்துல ஏன்னா படம் முன்பாதி இல்லைங்க, முக்காவாசி என்ன சொல்ல வராங்கிறதே புரியாம இருந்தது. ஆனா கிளைமாக்ஸ் நம்மளை உருக வச்சிருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பேர் விஜய் டிவி ராமர் உட்பட 3 பேர் பிட்பாக்கெட் பேர் வழி, வழிப்பறி பேர் வழி, அவங்களால ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது. ஒரு பையனை வந்து இவங்களால இழந்து தவிக்கிற அந்த குடும்பம் சாபம் விட்டு போயிருக்கலாம். ஆனா என்ன பண்ணுது, அதுவும் அந்த குடும்பத்துல அந்த பையனால முன்னுக்கு வர வேண்டிய ஒரு பெண் என்ன பண்றா, அதை எப்படி பண்றா அப்படிங்கிறது தான். நம்ம எவன் எப்படி வாழ்ந்தான்னா செத்தான்னா நம்ம வாழ்ந்தா போதும்னு நினைச்சோம்னா கடவுள் நமக்கு என்ன மாதிரி தீர்ப்பை தருவாங்கிறத கிளைமாக்ஸ்ல சொல்லி இருக்கிற விதத்துல இந்த படம் என்ன ரொம்பவே கவர்ந்தது. ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் தாங்க கவர்ந்தது. மொத்த படமும் அவ்வளவு திராவையா எடுத்திருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த செந்தில்ங்கிறவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இது இன்னும் கொஞ்சம் ஒரு சினிமா தெரிந்த ஒரு சிலரோட சேர்ந்து இந்த படத்தை அவர் அவர் தான் தயாரிப்பாளர், அவர் தான் இயக்குனர். இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா, அதாவது இதுல கதாநாயகரா முத விஜய் டிவி ராமன் நடிக்கிறாரு. ஆனா அவரே இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு வரலன்னா நீங்களே பாத்துக்கோங்க. ஆனாலும் இது வாங்கினா அது வாங்கினா இது இலவசம் படத்துல நீங்க இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இலவசமா இதெல்லாம் நடக்கும். ஆமா, நாம முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிற நீதியை தான் அது வாங்கினா இது இலவசம்னு படமா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை என்ன மாதிரியே இந்த படத்தோட கிளைமாக்ஸுக்காக இந்த கருத்து சமூகத்துக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஷ் தன்னுடைய பேனர்ல இந்த படத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. அதற்காக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனர் கரூரை சேர்ந்தவர். முதல்ல தமிழ் திரையுலகில் அடி எடுத்து வச்சிருக்கிறாரு. அடுத்த படத்துலயாவது சினிமா தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தை எடுத்திருக்கீங்க. அதை சொன்ன விதத்துல முன்பாதி இல்ல முக்காவாசிய நீங்க ரசிகர்களை டென்ஷன் பண்ணிடுறீங்க. கிளைமாக்ஸ்ல மட்டும் சாந்தப்படுத்தி அனுப்புறீங்க. ஆனா கிளைமாக்ஸ் மட்டுமே வலுவா இருந்தா ஒரு படத்துக்கு போதாது இல்லைங்களா? சோ அது வாங்கினா இது இலவசம் படத்தை கிளைமாக்ஸுக்காக பார்க்கலாம்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் அதுவும் இந்த ராமர்லாம் நடிக்கலைங்க. என்னமோ பண்றாரு. விஜய் டிவில கூட ஒழுங்கா பண்ணுவாரு, இந்த படத்துல ஏதோ பண்றாரு. அவர் கூட வர்றவங்க இந்த கேஸ் ரிலீஸ் பண்றதுதான், அந்த குசு விடுறதெல்லாம் ஒரு காமெடின்னு நினைச்சிட்டு பண்றது, ஏஞ்சி போடான்னு தருத்துரு. எந்த காலத்துல இருக்கீங்க? இதெல்லாம் காமெடியா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஆனா படத்துல ஒரு 5-6 அழகான நாயகிகள் இருக்காங்க. அவங்களுக்காகவும் இந்த படத்தோட கிளைமாக்ஸுக்காகவும் அந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 4 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.